ஆற்றங்கரையில மீன் குழம்பு வியாபாரம். துணி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கூட சேர்ந்து ஒரு சின்னதா குழம்பு கடை வியாபாரம் செஞ்சு பொழிச்சுக்கிட்டு இருந்தா. துணி சமைக்கிறதுல ரொம்பவும் திறமசாலி. அதனால தினமும் மதிய நேரம் அவ கடைக்கு முன்னாடி ஊஜனங்க எல்லாரும் கூட்டமா நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கும் கூட எப்பவும் போலவே துணி கத்திரிக்காய் காரக்குழம்பு, முருங்கைக்காய் சாம்பாரு, ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிருந்தா. அப்பதான் சோட்டுக்கிளி துணியோட கடைக்கிட்ட வந்துச்சு. துணி, ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார், இது ரெண்டுத்தையும் கட்டி கொடு துணி. உன் கையில என்ன மந்திரம் வச்சிருக்கியோ என்னவோ, உன்னோட குழம்பு இல்லாம என் பண்ணு சாப்பாடே வேணான்றான். அப்போ மகிக்கழுகு அங்க வந்து, ஆமா துணி, உன்னோட சமையல் கை ருசி அற்புதம், ரொம்ப சூப்பர். ஆனா உன் மேல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான். எப்ப பார்த்தாலும் காய்கறி குழம்புன்னு அதே சமைச்சுக்கிட்டு இருக்கியே. ஒரு நாள் சிக்கனு மட்டனு எதுவும் இல்லையா? ஒரு ஃபிஷ் கறி இப்படி செஞ்சா நாங்க எல்லாரும் வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவோம்ல. ஆமா துணி, மகி சொல்றது 100க்கு 100 உண்மை. உன்னோட கை சமையல் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. எப்ப பார்த்தாலும் நீ காய்கறியே சமைக்கிறியே, நான்வெஜ்ஜ சமைச்சா உனக்கும் நல்லா வியாபாரமாகும், எங்களுக்கும் சாப்பாட்டுல மாற்றம் இருக்கும். அப்போ துணிக்குருவி கொஞ்சம் தயக்கமா, நீங்க எல்லாரும் சொல்லும் போது எனக்கும் நான்வெஜ்ஜ சமைக்கணும் அப்படின்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் பிறந்ததுல இருந்தே நான் நான்வெஜ்ஜ சமைச்சதே இல்ல, வெஜ்ஜ தான் சமைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜை எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அந்த கவுச்சி வாசனை போற மாதிரி என்ன பண்றது, எவ்வளோ மசாலா போடணும், என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற பேரு கெட்டு போச்சுன்னா மறுபடியும் அந்த பேரை சம்பாதிக்கிறது கஷ்டமாச்சே. அம்மா, அவங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்றாங்களம்மா, அதுக்கப்புறம் ஏமா நீங்க நான்வெஜ்ஜ சமைக்க கூடாது? இவ்வளோ நல்லா வெஜ் சமைக்கிற உங்களுக்கு நான்வெஜ்ஜ சீக்கிரம் கத்துக்குவீங்கம்மா. தயவு செஞ்சு நான்வெஜ் சமைக்கிறதுக்கு ஒத்துக்குங்க. உங்களுக்கு சமையலுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நானும் உங்களுக்கு செய்யறேம்மா. பாத்தியா துணி, உன்னோட பொண்ணே உனக்கு எவ்வளவு தைரியம் சொல்றான் அப்படின்னு. இங்க பாரு துணி, நீ தைரியமா சமைச்சாலே போதும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ நான்வெஜ்ஜ சமைக்கிற, நாங்க எல்லாருமே உன் கடையில வந்து நான்வெஜ்ஜ வாங்கிட்டு போறோம். நான் வரட்டா? கடையில வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கஸ்டமர்ஸ் எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா கடையை மூடிட்டு துணியும் புஜ்ஜியும் வீட்டுக்கு வந்து நாளைக்கு கடையில என்ன சமைக்கிறது, நான்வெஜ் என்ன செய்யறது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணிக்குருவி புஜ்ஜி கிட்ட, புஜ்ஜி, இவங்க எல்லாருமே நான்வெஜ்ஜ சமைக்கணும்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்லும்போது என்னாலையும் சமைக்க மாட்டேன்னு சொல்ல முடியல. இருந்தாலும் கறி குழம்பு மீன் குழம்பெல்லாம் வச்சு ஆனதுக்கு அப்புறம் குழம்பு நல்லா இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ புஜ்ஜி குருவி துணிய சமாதானப்படுத்தி, அம்மா, ஏம்மா நீ சமைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுற? இங்க பாருமா, உங்க கையில பெரிய மேஜிக் இருக்கு. அந்த மேஜிக்க பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியுமா. நீங்க இவ்வளவு தூரம் பயப்படுறதுனால நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, முதல்ல நம்ம வீட்டுக்கு கறியோ மீனோ வாங்கிட்டு வந்து சமைக்கலாம். அது நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹோட்டல்ல நம்ம மீன் குழம்பு கறி குழம்பு செய்யலாம். என்னம்மா சொல்றீங்க? இந்த தடவை இப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? அப்பதான் துணிக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. சரி புஜ்ஜி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். சரி, இனிமே நாளையில இருந்தே மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா புதுசா கத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்படி அன்னையில இருந்து துணிக்குருவி எப்பவும் போலவே கடையில வெஜ் குழம்பு எல்லாத்தையும் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளுடைய தோழிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் பண்றது எப்படிங்கறத கத்துக்க ஆரம்பிச்சா. தினமும் ராத்திரி நேரம் வீட்டுல மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சு துணியும் புஜ்ஜியும் சாப்பிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா ஒரு வாரத்துல துணி மீன் குழம்பு மீன் வறுவல் செய்யறதுல ரொம்பவும் திறமையானவளா மாறிட்டா. இப்படி இருக்கும்போது அதே ஊர்ல சிச்சு காக்காவுக்கும் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஏற்கனவே துணி நடத்துற அந்த குழம்பு கடையால சிச்சுவோட வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சுதான் போயிருந்துச்சு. அதனால சிச்சுவுக்கு துணி மேல ஏற்கனவே ரொம்ப கோவம். சிச்சு காக்கா அவளுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த துணிக்கு நாளுக்கு நாளாவ திமிரு அதிகமாயிட்டே போகுது.
அவ வெஜ் குழம்பு மட்டும்தான் நல்லா செய்வான்னு பார்த்தா இப்போ நான்வெஜ் குழம்பு வைக்க கூட மெதுவா நல்லா கத்துக்கிட்டா போல. அவ மீன் குழம்ப ரொம்ப சூப்பரா சமைக்கிறாளாமா. இதனால இந்த சிச்சு ஹோட்டலுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என் ஹோட்டல்ல வியாபாரம் எல்லாம் குறைஞ்சு போய்கிட்டே போகுது. இதுக்கு ஏதாவது செஞ்சு பெரிய பிளான் செஞ்சே ஆகணும். அந்த பெரிய பிளான் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா மாஸ்டர் பிளான் போடணும். அடுத்த நாள் மதிய நேரம் எப்பவும் போலவே துணியோட கடையில கூட்டம் அதிகமா இருந்துச்சு. துணியோட வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. சரியா அப்பதான் சிச்சு காக்கா எதுவும் தெரியாத மாதிரி துணியோட கடைக்கு வந்து துணி முன்னாடி நின்னு அவகிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிச்சுது. ஹாய் துணி, எப்படி இருக்க? ஆமா, என்ன சமைச்சிருக்க இன்னைக்கு? உன் கடையில இருந்து நல்ல கமகமான்னு நல்ல வாசனை வருது. இன்னைக்கு எனக்கு கடையில சமைக்க மனசில்ல, அதனாலதான் உன் கடைக்கு வந்தேன். எனக்கு உருளைக்கிழங்கு குருமாவும் சாம்பாரும் கொஞ்சம் கட்டி கொடுத்துரு. துணி ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும், ஹாய் சிச்சு, இதுதான் நீ என் கடைக்கு வர முதல் தடவை. நீ என் கடைக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ கேட்ட மாதிரி உருளைக்கிழங்கு குருமா கொடுக்கறேன், தக்காளி ரசமும் கொடுக்கறேன். ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு, நான் மாத்திக்கிறேன். சிச்சு காக்கா குழம்பு வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, அட தப்பா? உன் சமையல்ல தப்பு கண்டுபிடிக்க முடியுமா? நான் வீட்ல போய் நிம்மதியா சாப்பிடுறேன். சிச்சு காக்கா அந்த குழம்பு எடுத்துக்கிட்டு போய் அதோட மூடியை திறந்து ஏற்கனவே வீட்டுல வச்சிருக்கிற செத்து போன ஒரு புழுவை, பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, அந்த புழுவை தூக்கி அந்த உருளைக்கிழங்கு குழம்புல போட்டு அதை நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடிய போட்டு தெருவெல்லாம் கத்திக்கிட்டே துணிய திட்டிக்கிட்டே துணியோட கறி பாயிண்ட் கிட்ட போனா. அப்ப ஏற்கனவே குழம்பு வாங்க வந்த நிறைய பேர், அதாவது மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, லூசிபுரா, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கோவமா அங்க வந்து, ஐயோ மோசம், துரோகம், இந்த ராட்சசி என்ன சாவடிக்க பாத்துக்கிட்டு இருக்கா. இவ சமையல சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளெல்லாம் என்னென்னமோ ஆகுது. அப்போ துணிக்குருவி சிச்சு கிட்ட வந்து, என்னாச்சு சிச்சு? எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்க? அப்படி என்ன ஆச்சு? சிச்சு ரொம்ப கோவமா, ஐயோ, நீ என்ன தொடாத, என்ன சாவடிக்கதானே பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க நண்பர்களே, நான் வந்து உருளைக்கிழங்கு குருமாவை துணிக்கிட்டு இருந்து வாங்கிட்டு போனேன். வீட்டுக்கு போய் பசி எடுக்குதுன்னு திறந்து ஒரு வாய் சாப்பிட்டு இன்னொரு வாய் சாப்பிடலான்னு பார்க்கும்போது அதுல பெரிய புழுவே இருக்கு. இந்த துணி என்ன சாவடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கான். அப்போ சோட்டுக்கிளி பாக்ஸ பார்த்து ஷாக் ஆகி, ஐயோ, எவ்வளவு பெரிய புழுவு! என்ன துணி, நீ காய்கறிய கழுவும் போது புழுவு இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா? சிச்சி, பார்க்கவே வாந்தி வருது. என்ன இப்படி சமைச்சிருக்க துணி? மகிக்கழுகு ரொம்ப கோவமா அவ கையில இருக்கிற அந்த குழம்பு கவரை தூக்கி போட்டுட்டு, ஏ துணி, ஒவ்வொரு நாளும் நல்லா சமைக்கிறன்னு தானே உங்ககிட்ட வந்து உன்னை நம்பி நாங்க குழம்ப வாங்கிட்டு போறோம். நீ பார்த்தா இந்த மாதிரி சமைச்சு கொடுப்பியா? நீ சமைச்சது கொடுத்தா எங்க பசங்க எல்லாம் என்ன ஆவறது? பாவம் துணிக்குருவி கண்ணுல கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு, சோட்டு, என்ன நம்புங்க, மகி என்ன நம்புங்க. நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறிய ஒரு தடவைக்கு 3 தடவை கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் சமைக்கிறது. நான் சமைக்கிற இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா? இந்த புழுவு இந்த குழம்புல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது உண்மை, என் வார்த்தையை நம்புங்க. அப்போ சிச்சு கோவமா, ஆஹா, ஓஹோ, என்னடி நாடகம் ஆடுறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அப்போ நீ சொல்ற மாதிரி நான் தான் புழுவை கொண்டு வந்து இந்த குழம்புல போட்டு உன் குழம்புல வந்துச்சுன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றியா? இங்க பாருங்க, யாருமே இவகிட்ட குழம்ப வாங்கி சாப்பிடாதீங்க. ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நிலைமை. நானந்தூ வாங்க மாட்டேன். சிச்சு சொல்றது கூட உண்மைதான். துணி, நீ என்ன நாடகம் ஆடுறியா? சிச்சு என்ன வேணும் வேணும்னு அவளே புழுவை போட்டு கொண்டு வராளா? இங்க பாரு துணி, நீ மாதிரி இல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்டு சுத்தமா சமைக்க மாட்டேங்கிற. இதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சிச்சு கடைக்கு போறோம். சிச்சு காக்கா போட்ட நாடகம் சக்சஸ் ஆச்சு. அங்க இருக்கிற பறவைங்க எல்லாரும் துணியை திட்டிக்கிட்டே ரொம்பவும் கோவமா குழம்பு எல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. பாவம் துணிக்குருவிக்கும் புஜ்ஜி குருவிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அன்னைக்கு அவங்க சமைச்சு வச்ச சாப்பாடு குழம்பு எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. பல நாட்களாவும் துணியோட கடப்பக்கம் யாரும் வரவே இல்லை. ஒவ்வொரு நாளும் துணி சமைக்கிறது எல்லாமே வீணாதான் போய்கிட்டு இருந்துச்சு. இதனால அவளுக்கு ரொம்ப பெரிய நஷ்டமும் ஆச்சு. ஆனாலும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையோட தான் இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தர நேரம் துணி புஜ்ஜி 2 பேரும் அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருந்தாங்க.
பாத்தியா புஜ்ஜி, நான் எவ்வளோ நாணயமா சமைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த சிச்சு ஆடின நாடகத்தை பார்த்து இவங்க எல்லாரும் நான் பாலா போன காய்கறி வச்சு சமைக்கிறேன்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. இப்போ கையில காசே இல்லை, நம்ம கூலி வேலைக்கு போற நிலைமை. பாத்தியா நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு? புஜ்ஜி ரொம்ப கவலையா, அம்மா ஏம்மா ஏன் கவலைப்படுறீங்க? எதுக்காக நம்ம கூலி வேலைக்கு போனோம்? உங்க கையில திறமை இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளும் எந்த தப்பும் செய்யல. அந்த சிச்சு ஆடின நாடகத்தால இன்னைக்கு நம்ம ஹோட்டல மூடி இருக்கலாம். ஆனா நம்ம வேற ஏதாவது வியாபாரம் செய்யலாமா? நீங்க நம்பிக்கையை இழக்காதீங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வேற வழி பொறுக்கும். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற குஹுவாத்து அங்க வந்துச்சு. குஹுவோட முகத்திலயும் ஏதோ கவலை தான் தெரிஞ்சுது. துணி எப்படி இருக்க? உன்னோட வியாபாரம் எல்லாம் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்த உடனே உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன். துணி, என் ஊர்ல என் மாமனாருக்கு உடம்புக்கு முடியல. அதனால நான் இங்கிருந்து உடனடியா போனோம். உனக்கு தெரியும் தானே, நான் என்னோட ஆத்துல மீனுங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த மீனை வித்து தானே என்னோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ உடனடியா அது யாருக்காவது வித்து ஆகணும். ஏன்னா நான் கிளம்பணும் இல்லையா? நீ மனசு வச்சேன்னா உனக்கே வித்துட்டு போறேன். நீ அந்த ஆத்துல இருக்கிற மீனை வளர்த்துக்கிட்டு வேணும்னா அந்த மீனை வித்தா கூட உனக்கு நல்ல நிறைய காசு கிடைக்கும். அப்போ புஜ்ஜி குருவி சந்தோஷமா, அம்மா பாத்தீங்களா, அந்த கடவுள் குஹு ஆண்டி மூலியமா நம்மளுக்கு நல்ல வழிய காட்டி இருக்கான். குஹு ஆண்டி, அந்த மீனோட சேர்த்து ஆத்தையும் எங்களுக்கே கொடுத்துருங்க. நாங்க அந்த ஆத்தை வாங்கிக்கிறோம். துணி ஆச்சரியமா, புஜ்ஜி என்ன பேசிக்கிட்டு இருக்க? நம்மளுக்கு மீனவே பிடிக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆத்தை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்றது? பச்சை மீனை இந்த ஊருக்குள்ள யார் வாங்கிக்குவாங்க? அம்மா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கம்மா. நீங்க மீன் பிடிச்சி பச்சை மீனை வித்துருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லல. நம்ம அங்க மீனை பிடிக்கலாம். உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுல நான் உங்களுக்கு உதவி செய்யறேம்மா. அப்படி பிடிச்ச மீன்ல அங்கேயே ஒரு சின்னதா ஒரு டென்ட் கட்டி ஒரு சின்ன ஹோட்டலை ஆரம்பிச்சு அங்க சுட சுட மீன் குழம்பும் ஃப்ரெஷ்ஷான மீன் வறுவலையும் செய்யலாம். உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஊரு பறவைங்களுக்கு மீன் குழம்பு அப்படின்னா எவ்வளவு பிடிக்கும்னு. அங்கே நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம விட்டதை பிடிக்கலாமா? சிச்சு செஞ்ச நாடகத்துல நம்மளது எதுவும் தப்பு இல்ல அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு இதுதான் நம்ம சரியான வழி நம்மளுக்கு. துணி, புஜ்ஜி சொல்ற ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்கே மீன் பிடிச்சி அங்கே குழம்பு வச்சு ஃப்ரெஷ்ஷா குடுக்கறத யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத. அப்போ துணிக்குருவி ரொம்ப ஆசையா, புஜ்ஜி நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. என்னோட சமையல் கை ருசி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு இதுதான் சரியான வழி. அந்த ஆத்த நானே எடுத்துக்கிறேன். என்கிட்ட காசு வந்த உடனே உனக்கு காசை கொடுத்து அனுப்பிடுறேன். குஹு கிட்ட இருந்து குளத்தை வாங்கின அடுத்த நாள் துணியும் புஜ்ஜியும் ரொம்பவும் ஆர்வமா ரொம்பவும் உற்சாகமா அந்த குளத்துக்கிட்ட போய் அங்க சின்னதா ஒரு டென்ட் மாதிரி ஒரு இடத்த தயார் பண்ணாங்க. அந்த டென்ட்டுக்குள்ள 2 மண்ணடுப்ப தயார் பண்ணாங்க. அதுக்கப்புறமா புஜ்ஜி குருவி வலைய போட்டு மீன் பிடிக்கவும் ஆரம்பிச்சா. துணி அந்த மீனை கொண்டு வந்து அதை வெட்டி நல்லபடியா கழுவி மீன் குழம்பு மீன் வறுவலுக்கு செய்யறதுக்கான எல்லாத்தையுமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சா. சரியா அதே நேரத்துக்கு சில்லுன்னு காத்தோட மழை கொஞ்சமா பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ துணி அங்க குளிருக்கு இதமா எண்ணெயில சுட சுட அந்த மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் அடுப்புல நல்ல மணமணுக்கிற மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட வாசமும் கூட அருமையா இருந்துச்சு. புஜ்ஜி, யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. யாருமே வரமாட்டாங்கன்னு தான் யோசிக்கிறேன் புஜ்ஜி. அம்மா உங்க கவனம் எல்லாம் சமைக்கிறது மேல மட்டும் இருக்கட்டும். அடிக்கிற மழைக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட யாராவது வந்து வாங்கிட்டு போவாங்க. அம்மா நீங்க சமைக்கிற இந்த வாசம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. இந்த சமைக்கிற வாசம் காத்துலயே பரவி ஊர் முழுக்க போய் கண்டிப்பா எல்லா பறவைங்களும் இங்க வருவாங்கம்மா. புஜ்ஜி சொன்ன மாதிரியே துணி செய்யற அந்த மீன் வறுவலோட மனமும் மீன் குழம்போட மனமும் அந்த காத்துல பரவி ஊருக்குள்ள போச்சு. அப்போ ஊருக்கு நடுவுல துணியோட கறி பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே மஹி, லூசி, சோட்டு 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்பா இந்த வாசம் எங்க இருந்து வருது? யாரோ நல்ல கமகமான
மீன் வறுவலும் மீன் குழம்பும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா சோட்டு, யாரோ இந்த கொற்ற மலையில சுட சுட மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாசம் ஆத்தங்கரையில இருந்து தான் வருது. புதுசா யாராவது வந்திருப்பாங்க, வா போய் வாங்கிக்கலாம். அப்படி அவங்க எல்லாரும் வாசம் எங்கிருந்து வருது அப்படின்னு போய் பார்த்தா அந்த குளத்தங்கரையில துணி புஜ்ஜி 2 பேரும் சேர்ந்து மணமணக்கிற மீன் குழம்பும் நல்ல சூடா இருக்கிற மீன் வறுவலும் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை பார்த்து அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. துணி, நான்வெஜ்ஜே சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, மறுபடியும் நீயே சமைக்க வந்துட்டியா? உன்னோட கை ருசி அற்புதமா இருக்கும். எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கறியும் கூட ரொம்ப பசிக்குது. அப்போ துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, சோட்டு, இந்தா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் ஃப்ரை. இதை இங்கிருந்து தான் புஜ்ஜி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிக்கிட்டு வந்தா. இதில் புழு ஆகட்டும் கலப்படம் ஆகட்டும் எதுவுமே இல்லை, நம்பி சாப்பிடுங்க. மகிக்கழகு அந்த மீன் வரவுல சாப்பிட்டு பார்த்துட்டு கண்ணை முடிக்கிட்டு, அற்புதமா இருக்கு துணி. இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரையை என்னோட வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை. நல்ல மசாலா நல்லா பிடிச்சிருக்கு துணி. அன்னைக்கு உன் சாப்பாட்டுல புழு இருந்துச்சு கலப்படம் இருந்துச்சுன்னு அந்த சிச்சு சொன்னப்போ நாங்க எல்லாரும் சிச்சு வார்த்தைய நம்பிட்டோம். உன்னோட கஷ்டம், உன்னோட கை ருசியை பார்க்கும்போது நீ அந்த மாதிரி செய்ய மாட்ட அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அன்னைக்கு சிச்சு வேணும்னு தான் உன் பேரை கெடுக்கிறதுக்காக உன் மேல பழி போட்டான்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எங்களை மன்னிச்சிடு. ஆமாம் துணி, அந்த சிச்சு கிட்ட விலையும் அதிகம், குவாலிட்டியும் நல்லா இல்லை. இனிமே நாங்க யாருமே சிச்சுவோட ஹோட்டலுக்கு போக மாட்டோம். உன்னோட ஹோட்டலுக்கு தான் நாங்க வருவோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இங்கே வர சொல்றோம். புஜ்ஜி, ஒரு 2 பிளேட் மீன் கொடுமா. அப்போ புஜ்ஜி குருவி ரொம்பவும் சந்தோஷமா, வாங்கிக்கிங்க லூசி ஆண்டி, எங்க அம்மா சமையல் முன்னாடி யாராலையும் நிக்கவே முடியாது. அன்னையிலிருந்து துணி சமைச்ச அந்த மீன் குழம்பு மீன் வறுவலை சாப்பிட்றதுக்கே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரமாவே சிச்சு காக்கா பண்ண குற்றத்தையும் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ துணியோட கடைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ வியாபாரம் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஊர்க்காரங்க எல்லாரும் துணிக்கிட்டு தான் வந்து அந்த மீன் குழம்பு மீன் வறுவலை வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடவுள் ஒரு வாசலை மூடினா இன்னொரு வாசல திறப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குகுவாத்த மூலமா அந்த இன்னொரு வாசல் திறந்துச்சு. பறவைங்களோட கிராமம் ரொம்ப சின்னது. ஆனா அந்த பறவைங்களுக்கு நடுவுல இருக்கிற அன்பு ரொம்ப பெருசு. ஆனா அந்த ஊர்ல இருந்து சிட்டிக்கு போகணும்னா போக்குவரத்து வசதி எதுவுமே இல்ல. இப்போதைக்கு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு வண்டினா அது துணி நடத்துற பழைய பஸ் தான். துணி அவருடைய பொண்ணு புஜ்ஜி கூட சேர்ந்து அதே கிராமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. காலையில கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வேலைக்கு போற பறவைங்க, ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாருமே துணியோட பஸ்ல தான் போயிட்டு வருவாங்க. துணி ரொம்பவும் நல்லவ. வண்டியில ஏற எல்லா பறவைங்க கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசி பாசமா கொண்டு போய் அவங்கள பத்திரமா விட்டு பத்திரமா கூட்டிட்டு வருவா. காலையில நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது பறவைங்க எல்லாரும் ஊர்ல நடக்கிறத பத்தி பேசி சிரிக்கிறது அவங்களுடைய வழக்கம். ஒரு நாள் காலையில சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, மகிக்கழுகு, லூசிபுரா எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அட, என்ன சிச்சு, இன்னும் துணி வரவே இல்ல? எனக்கு ஆபீஸ்ல வேற நிறைய வேலை இருக்கு. என் பாஸ் வேற ஆபீஸுக்கு லேட்டா வந்தா வேலையில இருந்து தூக்கிறேன்னு வேற சொல்லிருக்காரு. நேரத்தை பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சோட்டு, நீ கவலைப்படாத. துணி பஸ்ஸுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு போயிருப்பா, அதனாலதான் லேட் ஆயிருக்கு. அவ மட்டும் டைமுக்கு கரெக்டா எப்பவுமே வந்துருவா. அவ மட்டும் இல்லனா நம்ம ஆபீஸுக்கு எப்படி போவோம்? அட ஆமாம் சிச்சு, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். துணி பஸ் மட்டும் இல்லனா நம்ம ஆபீஸுக்கு டெய்லி எப்படி போவோம்? அவளோட டிரைவிங்ல நம்ம எல்லாரும் நல்ல சுகமா படுத்து தூங்கிக்கிட்டு நிம்மதியா தான் ஆபீஸுக்கு போயிட்டு வரோம். அப்போ தோள்ல ஹேண்ட்பேக்க போட்டுக்கிட்டு லூசிபுரா, ஆமா மகி, என்னோட கொலீக்ஸ் எல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க, அவ்வளோ தூரத்துல இருந்து நீ பஸ்ல எப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு வர அப்படின்னு. அவங்களுக்கு என்ன தெரியும் துணி பஸ்ல நம்ம வர மஜா? துணி பஸ்ல பாட்டு பாடிக்கின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு கொண்டாட்டமா கதை பேசிக்கிட்டு வரும். நம்மள பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அதோ ஆரன் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. துணியோட பஸ் வர மாதிரி தெரியுது. தூரத்துல இருந்து பாம் பாம்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே துணிக்குருவியோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. பஸ்ஸோட முதல் சீட்டுல துணியோட பொண்ணான புஜ்ஜி உக்காந்துக்கிட்டு இருந்தா. அவ ஜன்னல் வழியா எல்லாரையும் எட்டி பார்த்து சிரிச்சு உள்ள வர சொல்லி சொன்னா. எல்லாருக்கும் குட் மார்னிங். என்ன சோட்டு,
ரொம்ப நேரமா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நேத்து மாதிரி இன்னைக்கு கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கா? சோட்டு பஸ்ல ஏறி உக்காந்து, அட, உனக்கு எங்களை பத்தி எவ்வளோ கவலை. சரி சரி, எனக்கும் நேரமாவது, நம்ம சீக்கிரம் போலாம். அப்போ உள்ள ஏறின சிச்சு, என்ன துணி, இன்னைக்கு உன் முகம் ரொம்ப டல்லா இருக்கு. என்ன ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அப்போ துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஆமா சிச்சு, இந்த குளிர் காத்துக்கு நேத்து முழுக்க கோல்டும் இருமலும் இருந்துச்சு. உடம்பு முழுக்க ஒரே வலி. சரி, இன்னைக்கு பஸ் எடுக்கிறது வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க ஆபீஸுக்கு காலேஜுக்கு எப்படி போவீங்கன்னு வந்தேன். சரி, எல்லாரும் உட்காருங்க, பத்திரமா வண்டி ஓட்டுறேன். அப்போ மகிக்கழகு, பாத்தியா லூசி, நம்ம துணிக்கு உடம்புக்கு முடியலனாலும் நம்மளுக்காக நம்ம ஊருக்காக பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்திருக்கான். நம்ம மேல எவ்வளோ பாசம் பாத்தியா? ஆமா மகி, துணி எங்களுக்கு ஆபீஸுக்கு ஒன்னும் நேரமாவல. நீ பார்த்து நிதானமா போ, உன்னோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அப்போ புஜ்ஜி குருவி, லூசி ஆண்டி, நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உங்களுக்கு உடம்புக்கு முடியல, இன்னைக்கு ரெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஆனா எங்க அம்மா என் பேச்ச கேட்கல. இல்லம்மா, எனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, என்னால அவங்க வேலைக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு கிளம்பி வந்துட்டாங்க. துணி சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாங்க, சிட்டி கிட்ட வண்டியை நிறுத்துறேன். அப்படி அன்னைக்கு நாள் எல்லாருமே துணியோட பஸ்ல சந்தோஷமா சிட்டிக்கு போய் சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி துணிக்கு ரொம்ப ஜுரமா இருந்துச்சு. பாவம், அவ போர்வைய போத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே ஊர்ல இருக்கிற எல்லாரும் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, ஆனா பஸ் வரவே இல்ல. பஸ் வரலையேன்னு சோட்டுவும் ரொம்ப டென்ஷனா இருந்தா. ஐயோ சிச்சு, நேரம் 9 மணி ஆயிடுச்சு, இன்னும் துணி வரவே இல்ல. இன்னைக்கு வேலைக்கு போலனா ஆபீஸ்ல இருந்து என்ன வேலையில இருந்து எடுத்துருவாங்க. ஆமா, துணிக்கு என்ன இருக்கும்? ஐயோ சோட்டு, நேத்தே துணி சொன்னால உடம்புக்கு ரொம்ப முடியலன்னு. ஒருவேளை அவளுக்கு இன்னைக்கு ஜுரம் அதிகமா இருக்குமோ? நம்ம எல்லாரும் இங்கே பேசாம நிக்கிறோம். யாருகிட்டயாவது துணியோட நம்பர் இருக்கா? மகி, நான் துணிக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணேன். ஆனா துணி தான் என்னோட காலை ரிசீவ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போயே ஆகணும். எனக்கு ஒரு முக்கியமான ஃபைல சப்மிட் பண்ணும். இந்த பக்கம் எந்த வண்டியும் வராதே. அப்போ சிச்சு காக்கா, இந்த பக்கம் பஸ் எதுவுமே வராது. ஒரு வேலை செய்யலாமா? கொஞ்ச தூரம் நடந்து போனா அங்க சிட்டியோட ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஆட்டோல போய் தான் ஆகணும், இல்லனா எல்லாரோட வேலையும் முடிஞ்சிரும். அப்படி பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் பதட்டமா ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட போனாங்க. அங்க ஆட்டோ டிரைவரான சிக்கி பறவை ரொம்பவும் ஸ்டைலா எல்லாரும் வரத பார்த்து சிரிச்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ எல்லாரும் சிக்கி பக்கத்துல வந்தாங்க. அடடே, என்ன விஷயம்? இன்னைக்கு எல்லா பறவைங்க சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டோ ஸ்டாண்டு பக்கம் வந்திருக்கீங்க. ஓஹோ, உங்க துணியோட பஸ் வரலையா? உங்க துணி பஸ் வரலன்னா உங்க வேலை முடிஞ்சிரும், அதனாலதான் வந்திருக்கீங்களா? ஐயோ சிட்டி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கு உடனடியா ஆபீஸுக்கு கிளம்பணும். ஆமா, சிட்டிக்கு வருவீங்கல்ல, எவ்வளவு எடுத்துக்குவீங்க? சிக்கி பறவை சத்தமா சிரிச்சுக்கிட்டே, சிட்டி இல்லையா? வழி வேற சரியில்லை, அவ்வளோ தூரம் வேற போகணும். உங்க எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு ஸ்பீடா வேற போகணுமே. ஒரு ஆளுக்கு 500 ரூபா, மொத்தமா நீங்க எல்லாருமா சேர்ந்து 2000 ரூபா கொடுங்க. மகிக்கழக ஷாக் ஆகி, என்னது, ஒரு ஆளுக்கு 500 ரூபா, டோட்டலா 2000 ரூபாவா? துணியோட பஸ்ல போனா வெறும் 20 ரூபா மட்டும்தான். நீ என்ன பகல்லையே பகல் கொள்ளை அடிக்கிறியா? என்ன சிட்டி, நாங்க ஆபீஸுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, நீங்க ஒரே நாள்ல 2000 ரூபாய் கேக்குறீங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எங்களால கொடுக்க முடியுமா? துணி பஸ்ல வெறும் 20 ரூபாய் கொடுத்து நாங்க போறோம். நீங்க இது ரொம்ப அதிகமா கேக்குறீங்க. அப்போ சிக்கி பறவை ரொம்ப கோவமா, என்ன அதிகமா பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு துணியோட பஸ் வராதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க வேலைக்கு போய் தானே ஆகணும். உங்க தேவைக்காக தானே வந்திருக்கீங்க. நான் கேக்குற காசு கொடுத்தா கூட்டிட்டு போறேன், இல்லனா போங்க. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, சொட்டு, இவங்க நம்மள பார்த்து சாதாரணமா கேக்குற மாதிரியே தெரியல. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? உனக்கும் ஆபீஸுக்கு போகணும், எல்லாருக்கும் ஆபீஸுக்கு போலனா இன்னைக்கே பிரச்சனை வந்துடும்.
எனக்கும் வியாபாரத்துக்கு போகணும். சரி, அவங்க கேக்குற மாதிரி எல்லாரும் 2000 ரூபாவை கொடுத்துடலாம். பறவைங்க எல்லாரும் வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அந்த ஆட்டோவுக்கு 200 ரூபாய் கொடுத்து ஆட்டோல ஏறி உக்காந்தாங்க. ஆட்டோ குலுங்குற குலுக்குக்கு அவங்களுக்கு உடம்பெல்லாம் வலி வந்துருச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிட்டியை விட்டு ஊருக்கு வரதுக்கும் அவங்க தனியா 200 ரூபாய் கொடுத்தாங்க. ராத்திரி நேரம் அவங்க எல்லாரும் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்து சேரும்போது அவங்க பாக்கெட்ல பணமும் இல்ல. அது மட்டும் இல்லாம பாவம் உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால எல்லாருமே வருத்தமா, அப்பப்பா, ஒரு வாரத்துக்கு ஏத்த சம்பாதிக்கிற காசை இன்னைக்கு ஒரே நாள்ல அந்த ஆட்டோக்காரனுக்கு கொடுத்துட்டேன். அந்த ஆட்டோல போனது உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. இன்னைக்குதான் துணியோட அருமை எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமாம் சோட்டு, அந்த ஆட்டோக்காரன் இன்னைக்கு கொள்ளை அடிக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருந்து காசு அடிச்சிட்டான். காசு போனா போகுது. ஆமா, துணிக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்து வெளியவே வரல. அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? ஆமா மகி, நேத்தே அவ உடம்புக்கு ரொம்ப முடியலன்னு பேசிக்கிட்டு இருந்தால, இன்னைக்கு அவளுக்கு எங்கேயாவது சீரியஸ் ஆயி போச்சோ? சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஆமா, எனக்கு புஜ்ஜிய நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் சின்ன குழந்தை, அம்மாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுமோ? வாங்க ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். பறவைங்க எல்லாரும் துணியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க கதவு திறந்துதான் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் உள்ள போய் பார்த்தா துணி படுத்த படுக்கையா இருந்தா. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு புஜ்ஜியும் அழுதுகிட்டு இருந்தா. பாவம் துணியோட உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அம்மாவோட நிலைமைய பார்த்து புஜ்ஜி ரொம்பவும் கவலையோட தான் இருந்தா. அவங்க அம்மாவோட உடம்பு கொதிக்கிறதுனால அந்த சூட்டை கம்மி பண்ண புஜ்ஜி அடிக்கடி இரு துணியை வச்சு அந்த சூட்டை குறைச்சுக்கிட்டு இருந்தா. இத பார்த்து எல்லாருடைய கண்ணுல இருந்தும் கண்ணீர் தாரதாரியா ஊத்துச்சு. புஜ்ஜி, என்ன ஆச்சுமா? உங்க அம்மா எதுக்கு இப்படி உதறா? என்ன ஆச்சு? புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, சோட்டு அத்தை, நேத்து நைட்ல இருந்து எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அவங்களுக்கு ரொம்ப ஜுரம் வந்திருக்கு. இருந்தாலும் காலையில எந்திரிச்சு எனக்காக எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் ஆகணும்னு எந்திரிச்சாங்க. அவங்களுக்கு ஜுரம் அதிகமாயி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகல தானே? அத்தை, எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகல தானே? மகிக்கழகு ரொம்ப கவலையா, துணி அழாதம்மா, உங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகல. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. சிச்சு, நீ சீக்கிரமா போய் நம்ம ஊர்ல இருக்கிற கொக்கு டாக்டரை கூட்டிட்டு வா. மகே, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, நம்ம புஜ்ஜி காலையில இருந்து எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டா. சமையல் அறையிலயும் எதுவுமே இல்ல. நான் சீக்கிரமா போய் அவளுக்கு சமைக்கிறேன். பாவம் குழந்தை ரொம்ப பசியில இருப்பா. ஆமா ஆமா, வாங்க நம்ம போய் சமைக்கலாம். கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்கா கொக்கு டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்துச்சு. கொக்கு டாக்டர் துணியை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஊசியும் போட்டு சாப்பிடுறதுக்கு மருந்தும் கொடுத்தாங்க. யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த குளிர் காத்துக்கு குளிருக்கு துணிக்கு வைரல் ஃபீவர் வந்திருக்கு. அதனாலதான் இவ்ளோ ஃபீவர். நான் இப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன், மெடிசன் கொடுத்திருக்கேன். கம்ப்ளீட்டா துணி 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை பஸ் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல. சரி டாக்டர், துணிய 2 நாள் நாங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். சோட்டுக்கிளி உடனே சமைச்சு புஜ்ஜிக்கு சாப்பாடையும் கொடுத்தா, அப்படியே துணிக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சியும் கொடுத்தா. 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. கஞ்சியை குடிச்சு கொஞ்ச நேரத்துல துணியும் கண்ணை திறந்து பார்த்தா. அப்ப அவளை சுத்தி ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் இருக்கிறத பார்த்து அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அப்ப துணி எழுந்துச்சு உட்காந்து எல்லாரையும் பார்த்தா. சிச்சு, சோட்டு, மகி, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நான் இல்லாம எப்படி ஆபீஸுக்கு போயிருப்பீங்கன்னு நான் நைட்டு முழுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. துணி, எங்களை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ நேத்து இல்லாம நாங்க ஒரு நாள் மட்டும்தான் கஷ்டப்பட்டோம். ஆனா நீ இல்லனா நாங்க எல்லாரும், இந்த ஊரே வாழ்க்கை முழுக்க எவ்வளவு கஷ்டப்படோன்னு நீ இல்லாத அந்த நேத்து ஒரு நாள் தான் நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா துணி, நீ எங்க ஊருக்கு பஸ் டிரைவர் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தி. உனக்கு ஏதாவது ஆனா நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்குமா? இல்ல, உனக்காக நாங்க இருக்கோம். இங்க பாரு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீ ரெஸ்ட் எடு. உன்னையும் புஜ்ஜியும் பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்போ புஜ்ஜி சந்தோஷமா, பாத்தியம்மா, நான் சொன்னேன்ல நம்ம ஊரு பறவைங்க ரொம்ப நல்லவங்கன்னு. இன்னைக்கு அவங்க எல்லாரும் எனக்கு சாப்பாடு கொடுத்து உங்களுக்கும் மருந்து கொடுத்து நல்லா பாத்துக்கிட்டாங்க. இனிமே எனக்கு பயமே இருக்காது. துணி எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு,
உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இது என் வீடு மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட பெரிய குடும்பம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க வந்து துணியையும் புஜ்ஜியையும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. அவளுக்கு டீ போடுறதுல இருந்து சிக்கன் சூப் பண்ணி கொடுத்து சாப்பாடு கஞ்சி எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. பறவைங்க எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிட்டதுனால துணியும் குணமாயிட்டா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. பறவைங்க எல்லாரும் எப்பவும் போலவே பஸ் வருமானு பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருக்கும்போது பாம் பாம் அப்படின்னு ஹார்ன் சத்தத்தை அடிச்சுக்கிட்டு துணியோட பஸ்ஸும் அங்க வந்துச்சு. வாவ், நம்ம துணியோட பஸ் வந்துருச்சு. பஸ் வந்த உடனே துணி எல்லாரையுமே பார்த்து சிரிச்சான். அப்போ பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த பஸ்ல ஏறி உக்காந்து பஸ்ஸும் கிளம்புச்சு. குட் மார்னிங் துணி, எப்படி இருக்க? இன்னைக்கே வந்துட்டு இருக்க. உனக்கு டயர்ட் எல்லாம் குறைஞ்சிருச்ச துணி? துணி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ மகி, எனக்கு எதுவுமே இல்ல. நான் ரொம்ப தெம்பா நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டீங்க. நீங்க கொடுத்த மருந்தால உங்க சப்போர்ட்டால தான் இன்னைக்கு நான் நல்லா தெம்பா இருக்கேன். எல்லாரும் உக்காந்துக்குங்க, உங்களை சிட்டிக்கு கூட்டிட்டு போறேன். ஃப்ளைட் எல்லாம் வேண்டாம் துணி, உன்னோட பஸ்ஸே எங்களுக்கு போதும். உன் பஸ்ல போறதுதான் எங்க எல்லாருக்கும் நிறைவான நிம்மதிய கொடுக்கும். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, அந்த சிட்டியோட ஆட்டோல ஏறிட்டு ஐயோ எங்களுக்கு உயிர் போய் உயிரே வந்துருச்சு. உன்னோட பஸ்ல போகும்போது எங்களுக்கு ஆபீஸுக்கு போறோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்கிறது இல்ல. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிய மறக்கவே மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றியோட இருப்பேன். சரி வாங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி பஸ் கிராமத்துல இருந்து சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் ஊர்க்கதை பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த பஸ் தான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய உதவியா இருந்துச்சு. அதனால அந்த பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிற துணி குருவிக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது ஊர்க்காரங்க எல்லாரும் துணையா நின்னு துணிய நல்லபடியா காப்பாத்தி விட்டாங்க. துணியும் அந்த ஊருக்குள்ள சந்தோஷமா பஸ் ஓட்டிக்கிட்டு எல்லார் கூடவும் சேர்ந்து அந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா.